கனவு எல்லாமே இந்த அதெல்லாம் பாழாக்கிறாத. அடுத்து நீ காதலிச்சவன் நல்லவனே கிடையாது. நான் சொல்றத கேளு. நீ கௌசிக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயா ஐயா மாப்பிள்ளை இவ்வளவு சொல்றாருல்ல, நாங்க உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். ஆகுமா இது ஆகும். சரின்னு சொல்ல வருது. உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் பல எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் எக்ஸ்ட்ரா மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். లక్ష్యం కూడా நீதான் வேணும்னு ரோஹிணி அவ வாயாலே சொல்லணும். நீ அவளை சொல்ல வைக்கணும். எங்கக்கா நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவ அண்ணன் தான் முக்கியம் பாசம் மலரையும் கிழக்குச்சி மேலே சேர்ந்த மாதிரி புதுசா ஒரு படத்தை என்கிட்டயே ஓட்டி காமிக்கிறாக்கா. நான் என்னக்கா பண்றது? நீ என்ன பண்ணணும்னு நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். கௌதம், நான் சொல்றத நல்ல கவனமா என்கிட்ட சொல்லுக்கா. கௌதம், ஐயா லைஃப்ல அத்தி பூத்த மாதிரிதான் எப்பவாவது இந்த மாதிரி அற்புதமான சான்ஸ் கிடைக்கும். முட்டாள்தனமா நீ அதை தவற விட்டனா அதுக்கப்புறம் அதை நினைச்சு நீ காலத்துக்கும் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கணும். இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாம நான் சொன்ன மாதிரி ஓகேவா? ஓகேக்கா, அசத்திடுறேன். தேங்க்யூக்கா. பாய். பாய். பிரபு என்ன அவசரமா சொன்னீங்க? இல்ல என்ன விஷயம்? அது வந்து உன் கழுத்துல இருந்த நகையெல்லாம் காணோம். சாமி, கவரிங்க எப்ப பார்த்தாலும் மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா அது கருத்து போயிடுண்டா. ஓஹோ. பிரபு, என்ன விஷயம் சொல்றான்? நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்டா. தயவு செஞ்சு எப்படியாவது எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கூடா. இல்லைன்னா என் தங்கச்சியோட கிளம்பி நடக்க நின்று போயிடும்டா. என்ன பிரபு, நான் அன்னைக்கே சொன்னேன்ல. சொன்னேன், ஆனா எனக்கு வேற வழி தெரியலடா. நீதான் எனக்கு உதவி பண்ணணும். உனக்கு என் மச்சானுக்கு ஒண்ணு விட்டா வேற யாருக்கா சொல்லு. என்ன மச்சான்? இது எப்படி ரெண்டுமே பிளாக்ல வருது? இது மாத்தி வச்சா? இல்ல இல்ல, எப்படி பிளாக்ல போட்டு விடுறான். என்கிட்ட இல்ல பிரபு, எல்லாம் செலவாயிடுச்சுப்பா. மணி அவர மணி என்னம்மா இப்படி கூச்சிட்டு வந்துட்டியம்மா? பக்குவமான புத்திசாலி பொண்ணுடாமா. இதை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் பெருமைப்பட்டு இருக்கிறேன்டாமா. ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்தலாம்டாமா. சின்ன விஷயமா? எதுப்பா சின்ன விஷயம்? சத்யா கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டது சின்ன விஷயமா? இது நவுத்துட்டியா? அப்படின்னா ஜகா, எல்லாரும் பேசுறத கேக்குறப்ப என் புருஷனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. எக்காரணத்து கொண்டு என் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்க மாட்டா. என் தங்கச்சி கல்யாணத்தை எனக்கு நடத்த தெரியும்னு சொல்லி அடிச்சு ஸ்ட்ராங்கா சொன்னாரு. அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு புரியாம இல்லடாமா. உனக்கு ஏதோ நல்லது சொல்றதா நினைச்சு அடிக்கவே மனசு வர மாட்டேங்குது. அவன் சொல்றத எனக்கு பெருசா எடுத்துக்காத. மனசுல வச்சுக்காத. சித்திய சொல்லி ஒண்ணு தப்பு இல்லப்பா. தப்பெல்லாம் ஏன் மேலதான். பணம் கேட்டு வந்த பாருங்க, என்ன சொல்லுப்பா. நான் வந்திருக்கவே கூடாது. நான் வேற வழி இல்லாமதான்ப்பா வந்தேன்.
ஆனா இனிமே நான் உங்ககிட்ட பணம் கேட்டு வரவே மாட்டேன்ப்பா. மடி என்னெல்லாமா அப்பாட்ட இப்படி பேசுற? ரோஹிணியோட கல்யாணத்தை நல்லா நடத்தணுங்கிற கவலையிலையும் பதட்டத்திலையும் தான் இப்படி எல்லாம் நீ பேசுற. நான் தான் எல்லா முயற்சியும் பண்ணணும்மா, அது உனக்கு தெரியும்ல. மடி அவ்வளவு பெரிய துறைக்கு அப்பா எங்கடா போவேன்? எனக்கு தெரியும்பா, நான் அதுக்காக கோவப்படலையே. நான் சித்தி சொன்னதுக்கு தான் கோவப்பட்டேன். மடி பாரு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கணும்டாமா. அதுக்காக சத்யா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வரல. நான் அப்பாவா ஒரு விஷயம் தான் உனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு மாமனார் வீட்டுல பேசி வேற வச்சு வழி இருக்காரு பேசி முடிவெடுங்க. அவரு அப்பாவை காப்பாத்துறதுக்கு அந்த மாப்பிள்ளை ஏதாச்சும் முயற்சி பண்ண சொல்லுமா? அவரு அப்பாவை காப்பாத்துறதுக்காக நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு அங்கி இங்கி கண்ண உடனே வாங்கி கடன் சுமையை உங்க தலையில ஏத்திக்க வேண்டாமா? எனக்கு எதிராக பெரிய தடை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சுரேகா காணாம போனதுக்கும் உங்க மருமக நந்தினிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்னு எங்களுக்கு தோணுது. உங்க பொண்ணை முகூர்த்த நேரத்துக்குள்ள கிட்னாப் பண்ணிடுவேன்னு அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு எதிராகவே இப்ப நிக்குது. நீங்க யார்கிட்டயோ கல்யாண பொண்ணை கடத்த போறதா பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். மருமகனே எல்லாம் ரெடியா, நீ வெளியில வா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஆனா அவனுக்கு பிடிக்க போறது ஒரு அனுபவிச்ச புதிய அனுபவம் அழைப்பாங்க. இருடா. இங்கிலீஷ் காலேஜ் சொல்லிட்டு எல்லாத்தையும் கன்வெர்ட் நினைச்சுவா. அந்த காலேஜ் காலேஜ் போக தமிழ் விட்டு பச்சை கிருஷ்ணா சொல்லி திருமண நகை திருவிழா இப்பொழுது ரெட்டிப்பு கலெக்ஷன்களுடன் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சுட்டி குழந்தைகளுக்கு ஒரு அன்பு பரிசு. உதய கிருஷ்ணா அசல் நெய் 1/2 லிட்டர் வாங்கும் போது ஒரு அழகிய டிஃபன் பாக்ஸ் இலவசம். உதய கிருஷ்ணா அசல் நெய். வீக்கெண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு நான் Amazon ஓபன் பண்ணுறேன். சட்கம். Denim by latest trends. Boxy shirt, color boxy sneakers, midi skirt, shoulder bag. Love it. Show me more. Global brands. Give it cash. Show me more. Statement Sundays. Show me more. India. Show me more. முடிச்சா Fashion situation. Latest trends. Global. Fast delivery. Show me more. அம்மா சொன்னது கை கழுவு சோப்பை நுரை வரவை